இந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னடா அந்த லெட்டர்னு ஓபன் பண்ணி பார்த்தா, பொண்ணு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. அப்படி என்னதான் அந்த லெட்டர்ல வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அச்சு அசல் அந்த பொண்ணோட பெட் இப்ப எப்படி இருக்கோ அதை அப்படியே போட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி தாங்காம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் தரா. என் வீட்டுக்குள்ள எனக்கே தெரியாம யாரோ பூந்து என் பெட்ரூம்குள்ள வந்து போட்டோ எடுத்து அதை எனக்கே போஸ்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போக, அவங்க வீட்டு சிசிடிவி எல்லாம் செக் பண்ண போலீஸ் இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, உங்க வீட்டுக்குள்ள யாரும் வந்த மாதிரி தெரியல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டோ வந்தா எனக்கு கால் பண்ணுங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. போனை வச்சு அடுத்த நிமிஷம் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா கதவு கீழ இருந்து ஒரு போஸ்ட் வருது. போஸ்ட்ல என்னடா இருக்குன்னு பார்த்தா மறுபடியும் அந்த பொண்ணோட பெட்டை தான் போட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. மெல்ல மெல்ல பெட்ரூம் போய் பார்க்கறா. பார்த்தா அங்க யாரும் இல்ல, ஒரே ஒரு பார்சல் மட்டும் இருக்கு. அந்த பார்சல்குள்ள பசில் போல நிறைய போட்டோ இருக்கு. எல்லா போட்டோஸையும் அரேஞ்ச் பண்ணி பார்த்தா அதுல ஒரு சாக்கு மூஞ்சிக்காரன் நின்னுட்டு ஒரு லெட்டர் இந்த பொண்ணுக்கு தர மாதிரி இருக்கு. திடீர்னு சத்தம் கேட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினா சாக்கு மூஞ்சிக்காரனை காணோம். போட்டோல இருந்தவன் வெளியே வந்து ஒரே போட இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டான்.